Praise the Lord. ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த ஆறுதலின் சத்தம் ஊழியத்தின் மூலமாய் ஆவியானவர் உங்க கூட பேசி உங்களை ஆசீர்வதிச்சு நடத்துறாருல்ல. இன்னைக்கு கூட கர்த்தர் உங்க கூட வித்தியாசமாய் பேச போகிறார். 37ஆம் சங்கீதம் 25ஆம் வசனம். நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயதுள்ளவனும் ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. நான் சிறு பிள்ளையாய் இருக்கும்போதும் சரி, நான் முதிர் வயது உள்ளவனாய் மாறின போதும் சரி, ஆண்டவருக்கு முன்பாய் நீதிமானாய் காணப்படுகிற ஒரு மனுஷன் கைவிடப்பட்டதையும் அப்பத்துக்கு உணவுக்கு அவன் அலைந்து திரிந்ததையும் நான் காணவில்லை என்று எழுதுகிறார். அநேக நேரங்களில் தோணும், துன்மார்க்கனாய் வாழ்கிறவன் எவ்வளோ செழிப்பா இருக்கிறான், வீடு வாசல் காரு பங்களான்னு எவ்வளோ பண வசதியோடு இருக்கிறான். ஆண்டவருக்கு பயந்து உண்மையாய் நீதியாய் நீதிமானாய் வாழ நினைக்கிற நாங்கள் தான் இவ்வளோ கஷ்டப்படுறோம், இவ்வளோ வேதனை அனுபவிக்கிறோம், போராடுகிறோம், கஷ்டங்களும் கண்ணீரையும் அனுபவிக்கிறோம். யோசிக்கிறீங்களா? கர்த்தர் உங்க கூட பேசுறாரு. நீங்க ஒருபோதும் கைவிடப்பட மாட்டீங்க. ஒரு அருமையான தகப்பன் ஒரு அரசு அலுவலகத்தில் வேலை செய்தார். மிக நேர்மையான மனிதன், எந்த சூழ்நிலையிலும் யாரிடத்திலும் ₹1 லஞ்சம் வாங்காமல் நீதிமானாய் வாழ்ந்த ஒரு மனிதன். அந்த கொடுத்த சொற்ப வருமானத்தில் தன் குடும்பத்தை நடத்தினவர். ஒரு மகள் உண்டு. அந்த மகளை கடினமாய் அந்த சூழ்நிலையிலும் படிக்க வைத்து அவளை ஆளாக்கினார். அந்த மகள் அந்த தகப்பனை பார்த்து கேட்டால், என்னுடைய கூட படிக்கிற அத்தனை பிள்ளைகளுடைய தகப்பன்களும் நல்ல லஞ்சம் வாங்கி பணம் வாங்கி நல்லா வீடு வாசல் கார் பங்களான இவ்வளோ சொகுசா வாழும்போது நீங்கள் அரசாங்கத்தில் வேலை செய்து ஒன்றுக்கும் லாக்கி இல்லாமல் இப்படி வாழ்ந்து கடைசியில் என்னையும் இப்படி வச்சிருக்கிறீங்களே சொல்லி மிகவும் அங்கலாய்த்து போனார். குறை சொல்ல ஆரம்பித்தார். அந்த தகப்பன் ஒன்றும் சொல்லவில்லை. நான் ஆண்டவருக்கு முன்பாய் நீதிமான வாழ விரும்புகிறேன் என்று சொன்னார். ஒரு நாள் வந்தது. ஒரு இன்டர்வியூக்காக அவள் கடந்து போனால், மிகப்பெரிய கம்பெனி, மிகப்பெரிய உத்தியோகம். அதற்கு எந்த விதத்தில் அந்த மகள் தகுதியானவள் இல்லை, அவளுக்கும் தெரியும். அந்த வேலைக்கு போனால் அநேக பேரை இன்டர்வியூ பண்ணிவிட்டு கடைசியாக இவள் இன்டர்வியூ எடுத்தார்கள். இவள் உட்கார்ந்தாள். எதற்கு ஒரு உயர்ந்த அதிகாரி அந்த நிறுவனத்தினுடைய முதலாளி அமர்ந்திருந்தார். அவர் அப்படியே இவர்களை உற்று பார்த்தார். இவர் ஃபைலை வாங்கி பார்த்தார். தகப்பன் பேரை பார்த்தார். இந்த மகளை பார்த்துக்க, எந்த ஊர்லேருந்து வரீங்க, ஊர் பேரை சொன்னார். அங்கே யாருடைய மகள், தகப்பன் பேரை சொன்னார். அவர் இங்கே ஏதாவது ஒரு அரசு அலுவலகத்தில் வேலை செய்தாரா? ஆமாம், எங்கள் அப்பா இத்தனை ஆண்டு அரசு அலுவலகத்தில் வேலை செய்தார். அவனை எழுந்து நின்று சொன்னான், அதே அலுவலகத்தில் நான் ஒரு சாதாரண இன்ஜினியராக ஜாயின் பண்ணேன். அப்போது உன் தகப்பனை பார்த்து அந்த நேர்மையை கற்றுக்கொண்டேன், அந்த நீதியை கற்றுக்கொண்டேன். எப்படி ஒரு மனுஷன் இவ்வளவு லஞ்சம் வாங்குகிற இடத்துல கூட பரிசுத்தமாய் வாழ முடியும், நீதிமானாய் வாழ முடியும் என்பதை உங்கள் அப்பாவிடத்தில் கற்றுக்கொண்டேன். அன்றைக்கு என் உள்ளத்தில் இனி வாழ்க்கையில் இப்படித்தான் வாழ வேண்டும் ஒரு முடிவு எடுத்து கடினமாய் உழைத்தேன். கிடைத்த கொஞ்சம் பணத்தை வைத்து ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்தேன். இன்றைக்கு அந்த நிறுவனம் வளர்ந்து ஆலமரமாய் ஆயிரக்கணக்கான வேலை செய்கிற ஒரு நிறுவனமாய் மாறிவிட்டது. எப்படியாவது ஒரு நாள் அந்த மனிதனை சந்தித்து அவருக்கு ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்று நினைத்தேன். இன்றைக்கு உன்னை பார்த்து விட்டேன். அப்படி ஒரு நீதிமான என் வாழ்க்கையில் பார்த்ததில்லை, அப்படி ஒரு பரிசுத்தமான மனிதனை, உண்மையான மனிதனை பார்த்ததில்லை. அவர் மகளாகிய உனக்கு இந்த உயர்ந்த பதவி நான் கொடுக்கிறேன், உன் தகப்பனுடைய நீதிக்காக நேர்மைக்காக அந்த வேலையை கொடுக்கிறேன் என்று சொல்லி அவளுக்கு கொடுத்தார். அவள் தகப்பனை கட்டி கொண்டு கால்களில் விழுந்து அழுதாள். நீதிமானுடைய சந்ததி கைவிடப்பட்டதையும் அப்பத்துக்கு திருந்ததையும் யாரும் பார்க்க முடியாது. நீங்க நீதிமானா வாழ விரும்புறீங்களா? லோத்து கர்த்தருக்கு முன்பாய் நீதிமானா இருந்தான். சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதித்தார். நீங்க கர்த்தருக்கு முன்பாய் நீதிமானாய் பரிசுத்தம் உள்ளவர்களாய் தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை வாழ்வீர்களானால் உங்கள் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். பிள்ளைகள் வாழ்ந்திருப்பார்கள், செழித்திருப்பார்கள். ஒரு நாள் உங்க பிள்ளைங்க எதுக்கும் கையை நிற்க கர்த்தர் விட மாட்டார். சுவாசிக்கிறீங்களா? ஜபிக்கலாமா? இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ அர்ப்பணிப்போமா? அன்பும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, உடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் பேசுங்க சாமி. உமக்கு முன்பாய் நாங்கள் நீதி உள்ள வாழ உதவி செய்யும், காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.